திருநீற்று புதனுக்கு பின் வரும் வியாழன். ஜான் ஸ்டூவர்ட் மில் என்கின்ற ஆங்கிலேய தத்துவியலாளரும் அரசியல் பொருளாதார நிபுணருமான அவர் பொருளியலில் வாய்ப்பின் மதிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆர் ஆல்டர்னேட்டிவ் காஸ்ட் மாற்று மதிப்பு என்ற கருத்தியலை பற்றி பேசுகிறார். வேறொன்றை பெறுவதற்கு அல்லது சாதிப்பதற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை அல்லது மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், வாய்ப்பின் மதிப்பு நாம் அதற்காக செய்ய வேண்டிய தியாகத்தை உள்ளடக்கியது. இன்றைய வாசகங்களும் தவக்காலத்தில் கிடைக்கும் மதிப்புமிக்க விலை மதிக்க முடியாத வாய்ப்பை பெற நாம் செய்ய வேண்டிய மதிப்புமிக்க தியாகங்கள் என்ன என்ன என்பதை சிந்திக்க அழைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைய இருக்கின்ற இஸ்ரேல் மக்களுக்கு விலை மதிப்பு மிகுந்த வாய்ப்பை பற்றி பேசுகிறார் மோசே. கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பதா கூடாதா? தேர்ந்தெடுக்கும் உரிமையும் பொறுப்பும் உங்களுடையது என்று மோசே மொழிகிறார். நான் உங்கள் முன்னால் வாழ்வையும் சாவையும் ஆசிரையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஏற்றார் போல விளைவும் இருக்கும். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் எதிர்மறை மதிப்பீடாகிய பாவத்தை விட்டுவிட வேண்டும். தாங்களும் தங்கள் சந்ததியினர் வாழவும் ஆண்டவரை அன்பு செய்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றிக் கொள்ளும் வாழ்வை தேர்ந்தெடுக்க மோசே இஸ்ரேல் மக்களை ஊக்கப்படுத்துகிறார். இன்றும் நமக்கும் அதே செய்திதான் சொல்லி நம்மையும் ஊக்கப்படுத்துகிறார். சங்கீத ஆசிரியரும் இன்று கடவுளின் கட்டளையை இரவும் பகலும் தியானிப்பதற்கும் அதற்கான வாய்ப்பை தக்க வைக்க பாவிகளின் கூட்டம், பாவத்திற்கான நாட்டம் இவற்றை தியாகம் செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறார். அதே போல இயேசு, நம் ஆண்டவர் இயேசு சாவை பற்றி பேசுகிறார். தன்னுடைய சாவை பற்றி இயேசுவுக்கு மதிப்பு மிக்கதும் விலையுயர்ந்ததுமான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறார். தன் சாவின் தியாகம், அந்த வாய்ப்புதான் பலருடைய மீட்புக்கு இன்றியமையாதது. அதுதான் கடவுளின் திருவுளம், அதுதான் வாழ்வு தரும். பவுலடியாருக்கு வாய்ப்புகள் பல இருந்தாலும் வாழ்வின் வாய்ப்பையே நாடினார் என்று பிலிப்பியர் 1:21 நமக்கு தெரிவிக்கிறது. நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து தனது சீடர்களின் சுதந்திரத்தை, நம்முடைய சுதந்திரத்தை மதிப்பவர். அவர் சொல்வதை தம் சீடர்களுக்கு நமக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறார். எதையும் திணிக்க மாட்டார். சீடர்களாகிய நாம் தேர்ந்து தெளிந்து வாய்ப்பின் மதிப்பை அறிந்து செயல்பட வேண்டும். உலகமா அல்லது கிறிஸ்துவா, எது வேண்டும்? இந்த உலகம் தரும் கவர்ச்சிகரமான மகிழ்ச்சியா அல்லது நம் அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு தியாகத்தின் வழியை தேர்ந்தெடுத்து இயேசுவை பின்பற்றுகின்றவனாக இருப்பதா? இந்த உலக வாழ்வு நிலையில்லாதது, தற்காலிகமானது, அழியக்கூடியது, நம்மால் எப்போதும் வைத்திருக்க இயலாதது, என்றாவது ஒரு நாள் இழக்க வேண்டியது. இறையாட்சி வாழ்வு இவ்வுலகில் தொடங்க வேண்டியது, நிலையானது, அழிவில்லாதது, எந்த நேரத்திலும் இழக்க முடியாதது. தவக்காலம் தொடங்கிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய விலை மதிப்பற்ற வாய்ப்பு கிறிஸ்துதான், கிறிஸ்துவின் பாதைதான். எனவே தேர்ந்தெடுப்போம் அவரையே. கிறிஸ்து நம்மை கைவிட மாட்டார். ஆமீன்.